தங்கச்சிக்கு போட்டுருங்க. இந்த விக்கிரவாண்டி விடிஞ்ச வாண்டியா மாறி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உங்களிடத்திலே ராணுவ வீரர்களே வாக்கு கேட்டு இப்போது மேடையில் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அண்ணனை சந்தித்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கின்றனர். அம்மா உமா மகேஸ்வரி அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களை மேடை கிடைக்கிறோம். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. நானும் உன்னை நேசிக்கிறேன். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின வரலாற்றில் இது ஒரு பெரும் அரசியல் புரட்சி. எந்த பின்புலமும் இல்லாது, ஊடக ஆதரவோ பண வலிமையோ இல்லாது, உழைக்கும் மக்களின் அன்றாடங்காட்சிகளின் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள் தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே நிலவுகிற அநீதி, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, பசி, பஞ்சம், ஏழ்மை, வறுமை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இவை எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி இந்த நிலத்திலே பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது என்றால் இது வரலாற்றிலே பெரிய புரட்சிதான், மாற்றம்தான். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான். இதய துடிப்பு நின்றுவிட்டால் மட்டும் இறந்தவன் அல்ல, லட்சிய துடிப்பு நின்றுவிட்டாலும் இறந்து போனவன் தான். உங்கள் பிள்ளைகள் இதய துடிப்பில் வாழாது ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து எங்களை தோற்கடிக்கிறீர்கள். தோற்று போனது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, அவர்கள் வெல்கிறார்கள், நாம் தோற்கிறோம். அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் எண்ணினை இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய இளையவர்கள், எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் ஆக பெரும் அறிஞர் பெருமக்கள், தத்துவ ஞானிகள், மண்ணை மக்களை நேசித்து நின்ற பெருமக்கள் எல்லோரும் முன்வைத்த கோட்பாடுகள், தத்துவங்கள், அரசியல் முழக்கங்கள் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்ற அளவிற்கு உலக மாந்தர்களால் போற்றப்பட்ட மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக பூமியையும் இந்த பூமியிலே விதைத்தார். அவன் சொன்னான், இழப்பதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்றான். லெனின் வந்தார். உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறியோ அவருடைய ஆட்சியிலே வாழ நேரிடுங்கிறார். இது யாருடைய வேலையோ என்று நீ எண்ணிக்கொண்டு கடந்து செல்கிறாய். என் அன்பு உடன் பிறந்தவனே, என் அருமை தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்களின் மூச்சு காற்றை நீங்களே சுவாசிப்பது போல உங்களுக்காக நான் சுவாசித்து நீங்கள் உயிர் வாழ முடியாது. உங்களின் உணவை நீங்களே எடுத்து உண்பது போல உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்களுக்கு பசி ஆறாது. அதுபோல உங்களுக்கான அரசியலை, உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் மூச்சுக்காற்றை நீங்களே சுவாசிக்கிறீர்களோ, உங்கள் உணவை நீங்களே எடுத்து உண்கிறீர்களோ, அதுபோலவே உங்களுக்கான உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். பிளாட்டோ வந்தார், சாக்ரட்டிஸ் வந்தார், பிளாட்டோ வந்தார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அருவருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் வந்தார். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்காது என்றார். அது உன்னை விட்டு விலகாதராங்கிறது. எவ்வளவு பெரிய மேதைகள் எல்லாம் கற்பித்ததை கற்றோம். ஆனால் என்ன இந்த நிலத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, எனக்கு ஓட்டு போடுங்க, போடாது போங்க. என் தங்கையை வெல்ல வைங்க, வெல்ல வைக்காது போங்க. ஆனால் உங்களை விட்டு விட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று மட்டும் இந்த கருப்பு விடாது கருப்பு துரத்தி கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறவன் அல்ல, ஊர் எல்லையில் நிற்கிற கருப்பணயசாமி ஐயனார் போல பெரிய அருவாளை வைத்துக் கொண்டு காவல் காக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் இதை. வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அது அவருடைய அரசியல். பிடல் காஸ்ட்ரோ வந்தார். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் தான். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள். விடாதேங்கிறார். நீ போகிற பாதையில் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையா, திரும்பி வா, அது வேற யாரோ சென்ற பாதை, நீ போக வேண்டிய பாதை இல்லை. நீ போகிற பாதையில் உனக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இடையூறுகள், தடை எல்லாம் இருக்கிறதா, அதுதான் சரியான பாதை, அதிலே போங்கிறான். அதை தான் உங்க பிள்ளைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? பிடல் காஸ்ட்ரோ. அவனுடைய தளபதி சேகுவேரா வந்தான். உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுன்னா.
எங்கே பசித்தவர்களின் குரல் என் செவிகளில் விழுகிறதோ அந்த திசையை நோக்கி என் கால்கள் பயணிக்குங்கிறான். அது அவன் முன்வைத்த அரசியல். எண்ணற்ற புரட்சியாளர்கள் எவ்வளவோ கோட்பாடுகளை முன்வைத்து உரிமைகள் அந்த அடிமைப்பட்டு கிடக்கிற அந்தந்த தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடி விடுதலை பெற்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் வந்தார், மால்கம் எக்ஸ் வந்தார், மார்ட்டின் லூதர் கிங் வந்தான். இந்த ஒரு இடைத்தேர்தலில் நின்று ஒரு தொகுதியில் நின்று 2 ஆண்டு பதவி, இது என்ன செய்வாய் சீமான்? அப்படி பார்க்க முடியாது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், ஏன் மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்து வியந்து நிற்கிறாய்? நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வையடா. முதல்ல ஒரு அடி எடுத்து வைடா. ஒவ்வொரு படியா தான்டா ஏறணுன்றான். அந்த ஒரு படிதான் இந்த விக்கிரவாண்டியில் நடக்கிற இடைத்தேர்தல். அதே வேற வடிவத்தில் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானால் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும்ங்கிறான். தொடங்குறோம். அங்கே மாசேத்துங், சீன புரட்சியாளன் மாசேத்துங் வந்தார். அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்றதை எப்படி இருக்க விடுவதில்லைங்கிறார். நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்கிறார். ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம்